அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பாரம்பரியத்தோடு உயர்ந்து இயற்கையோடு இணைந்து வாழும் எம் இனமான சொந்தங்களை எல்லாம் இயற்கையின் வழி இந்தியாவின் ஒளியாகி உயிர் மூச்சாகி உன்னதமான தமிழ் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க உயர்வான நெறிகளை வழிகாட்டுவதற்காக உங்கள் இயற்கை சின்னையா நடேசன் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும், வளமோடு வாழ வேண்டும். நலமும் வளமும் கூடிய மக்கள் மனித வளம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயற்கை பேரறிவு, அது தமிழ் பாரம்பரிய பேரறிவு. மூச்சுக்காற்றின் இரகசியங்களும் வியாதிகளை விரட்டக்கூடிய பேரறிவு பெரும்பான்மையும் என்பதுதான் இந்த தலைப்பு. அப்போ மூச்சுக்காற்றால் முக்கியமான வியாதிகளை விரட்டி அடிக்க முடியும் என்பது திருமூலரின் வாக்கு. ஆக காற்றை கையாள தெரிந்தவன் காலனையும் விரட்டி அடிப்பான் என்பது உயர்ந்த நெறி. இந்த சித்த நெறியின் சிவவாக்கை ஒவ்வொருத்தரும் சிறப்பாக கடைபிடிக்க வேண்டும். இந்த சிவனென்ற உடலை போற்றி பாதுகாக்க மூச்சுக்காற்றே பிரதானம். அப்போ உயிர் இறைவன், உடல் சிவன். இந்த உயிர் என்ற இறைவன் குடியிருக்கக்கூடிய உடல் என்ற சிவன் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் உணர்வுடன் கூடிய உணவு அத்தியாவசியமாகிறது. ஆக அடிப்படை உணவு கொள்கைகளை உணர்வு கொள்கைகளாக்கி இந்த மூச்சுக்காற்றை முத்தமிழோடு இணைத்து இயல்பு நெறியாம் இயற்கை நெறியை கையாளும் பொழுது இந்த உடல் பாதுகாக்கப்படுகிறது, வியாதிகள் வராமலேயே தடுக்கப்படுகிறது. தமிழ் பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் காரணத்தினால் நோய் இல்லாமல், குறைவில்லாமல், செல்வ செழிப்போடு, மருத்துவமனை செல்லாமல் மகத்துவமான மனிதவள மேம்பாட்டு பல்கலைக்கழகங்களான சிவாலயங்கள் மட்டும் சென்று சிறப்பு செய்கிறார்கள். சிவத்தொண்டே எம்முடைய விவசாய தொண்டு என்கின்ற உயரிய நெறிகளின்படி வீட்டுக்கு வீடு பசுமாடுகளையும் விவசாய நிலங்களில் எருதுகளையும் உழ வைத்து காளைகளுக்கு விழா எடுத்து கலாச்சார விழாக்களில் மது நிரம்பிய குடங்களை போற்றி பாதுகாத்து அதை விதைகளோடு விதை நேர்த்தி செய்து மாரியம்மன் திருவிழாவாக மது எடுப்பு விழாவை கொண்டாடிய இனம் தமிழினம். ஆக பருவகால மாற்றத்தில் ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒவ்வொரு கால சூழ்நிலையை கொண்டது இந்த தமிழ் மண். இந்த தமிழ் மண் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் உயிரினம் படைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த தென்னாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த உயிரினங்களுக்கு இந்த உடல்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. இந்த உடல்கள் இயற்கை கோள்களோடு இணைந்தது. அதனால்தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்போ இப்பேற்பட்ட அறிவியல் சொல்லை மதங்களுக்கு அப்பாற்பட்டு மந்திரங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரே இனமான தமிழினத்தின் வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்கின்ற உயரிய நெறிகளின்படி இந்த தென்னிந்தியாவின் பகுதிகளும் இலங்கை பகுதிகளும் தென்னாடுகளாக போற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டன. அப்போ இந்த மூச்சுக்காற்றுக்குள் இருக்கக்கூடிய இரகசியத்தை கையாள வேண்டுமென்றால் பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும், கால்நடைகளை போற்றி பாதுகாக்க வேண்டும், வனங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். மலை அடிவாரங்களையும் குன்றுகளையும் வெட்டி எடுத்து விடக்கூடாது. ஆற்றில் மணல் கொள்ளை நடத்தக்கூடாது. தேவையான அளவுதான் மணல் எடுக்க வேண்டும். ஏரி குளங்களை தூர்வாருகிறோம் என்று அத்தனையையும் எடுத்துவிடக்கூடாது. அடிமடை ஓடுகிற அளவுக்குத்தான் ஆழப்படுத்த வேண்டும். அடிமடைக்கு கீழும் ஆழப்படுத்திவிட்டால் அது கழிவுநீர் தொட்டியாக மாற்றிவிடும். அங்கே கால சூழ்நிலையின் உயிரினங்களெல்லாம் கழிவு நாற்றம் எடுக்கப்பட்டு மாண்டுவிடும். அப்போ மாண்புமிக்க தமிழினத்தில் மாண்புமிகு வாழ்வியலை நாம் எல்லாம் வாழ வேண்டுமென்றால் மந்திரிகளெல்லாம் தவறு செய்யக்கூடாது. அவர்கள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர், மாண்புமிகு பிரதம மந்திரி, மாண்புமிகு ஏனைய
நீதிபதிகள் மேதகு என்று சொல்வார்கள். அதற்கும் உயர்வாக நீதியை கடைபிடிப்பதால். ஆக நீதி அரசர்களுக்கும் சரி, கவர்னர்களுக்கும் சரி, அதாவது ஆளுநர்களுக்கும் சரி, இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவருக்கும் சரி இந்த அடைமொழி உண்டு. அப்பேற்பட்ட அடைமொழியை எல்லாம் வைத்துக்கொண்டு இயற்கைக்கு எதிராக விஷயங்களை செய்து இயற்கை வளங்களையும் நலங்களையும் அளித்துவிட்டால் மூச்சுக்காற்று புனிதமாக இருக்குமா? இந்த மூச்சுக்காற்றுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தாவர விருத்திகளையும் விலங்கின விருத்திகளையும் நீர்நிலைகளையும் கடல் வளங்களையும் கடலோர பகுதிகளையும் போற்றி பாதுகாக்காவிட்டால் குறிஞ்சி நிலத்திற்கும் நெய்தல் நிலத்திற்குமான தொடர்பு அருந்து போய்விடும். முல்லை நிலத்திற்கும் குறிஞ்சி நிலத்திற்குமான தொடர்பு அருந்துவிடும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலுக்கான ஒன்றுடன் ஒன்றுடைய தொடர்பு நெய்தல் நிலத்துக்கான ஈர்ப்பு சக்தியோடு இணையாமல் போய்விடும். ஆக இணையாமல் போய்விட்டால் உயிரின கொள்கைகள் அழிந்து போய்விடும். இவையெல்லாம் அழியும் பொழுது மனித வளம் வேறறுக்கப்படும். மனித வளம் வேறறுக்கப்படும் பொழுது மூச்சு காற்றுகள் தடைபட்டு மூச்சு இறைப்பு, மூச்சு திணறல், மூச்சுக்காற்றில் புண்ணியம் இல்லாமல், உயிரணுக்கள் இல்லாமல், உயிரினங்கள் இல்லாமல் பல்வேறுபட்ட நுரையீரல் பிரச்சனைகள், தொற்று நோய்கள், தோல் நோய்கள், சத்து குறைபாடுகள், ஆற்றல் மிகு இரத்த ஓட்டம், இருதய அடைப்புகள், சிறுநீரக செயல்பாடு குறைவு, வீரமின்மை, விவேகமின்மை, பார்வைத்திறன் குறைதல், உணர்வு நாளங்கள் மழுங்கடிக்கப்படுதல், உடலுறவில் நாட்டமில்லாமல் போகுதல், ஆகாய கொள்கையிலிருந்து இடியையும் மின்னலையும் கவராமல் போகுதல். ஆக உடலியக்க தத்துவங்களின் உயிரோட்ட தலை முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உயிர் ரகசியங்களும் தமிழ் பாரம்பரிய பேரறிவோடு இணையாமல் இணைப்பு சங்கிலியில் வெட்டு விடுவதன் காரணமாக மூச்சுக்காற்றே பிரதானமாக இருப்பதால் அதன் வளமும் நலமும் உயிரினங்களின் பட்டியலில் இணையாத காரணத்தினால் நவநாகரிக வாழ்க்கையில் இயந்திர பேரறிவு மிஞ்சி இருக்கின்ற காரணத்தினால் ஏனைய கண்ட கழிவுகளும் கார்பன் கழிவுகளும் மின்சார கழிவுகளும் வேதி கழிவுகளும் உயிராற்றல் வேதி கழிவுகளும் உயிர்கொல்லி நோய்களும் உயிர்கொல்லி நோய்க்கான காரணிகளும் நம்மை மழுங்கடித்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நாம் இயற்கையை விட்டு மாறக்கூடாது. இயற்கை நெறிகளுக்கு அப்பாற்பட்டு விலகி நிற்கக்கூடாது. அப்பேற்பட்ட உயிர் ரகசியம், உயிரியல் ரகசியத்தில் இயற்பியலோடு இல்லாத மனிதனுக்கு உயிராற்றல் தத்துவமான மூச்சுக்காற்று இல்லாமல் போய்விடும். மூச்சு முட்டை அன்னைக்கு வேலை பார்த்தா, உழுதா, மண்ணு வெட்டி பிடிச்சி மண்ணு வெட்டினா, மண்ணை அணைச்சா, மரத்தை வெட்டினா, மரத்தை தூக்குனா, மரத்தை அணிகலனாக ஆக்கி வீடுகளை அரண்மனைகளை கட்டினான், ஆலயங்களை கட்டினான், கல் பாறைகளை உடைத்தான், சிலைகளை ஆக்கினான், ஏனைய கலை கலாச்சார மாறுபாடுகளை கண்டான், கலைநயத்திலே வரலாறு கண்டான். உலகத்தின் வரலாறுக்கு உத்தமமான தமிழினம் தலை தோங்கியது. ஆக ஆள்வதில் பெருமங்கு வகித்த காரணத்தினால் அவனுடைய ஆளுகைக்கு உலகமே காலடியில் வந்தது. அப்பேற்பட்ட பேரறிவு இனத்தில் பெருமைமிகு பேரறிவை நாம் துறந்த காரணத்தினால் இன்று காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டு காலணிகளை காலில் அணிந்து கொண்டு இந்த பூமிக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் தீண்டாமை பூமியாக நம்மளுடைய கால் விரல்களும் பாதங்களும் ஈடுபடுகின்ற காரணத்தினால் மாடி வீட்டு வாழ்க்கையையும் அலங்கார வாழ்க்கையையும் அலங்கார கண்ணாடி மாளிகைகளின் வாழ்வியலையும் இந்த பாதங்கள் தினசரி தரிசிக்கின்ற காரணத்தினால் மூச்சுக்காற்று இயங்க மறுக்கிறது. மூச்சு முட்ட வேலைப்பளு குறைகிறது. அயல்நாட்டு வேலைவாய்ப்பை நோக்கி நம்முடைய இனம் படையெடுத்த காரணத்தினால் இங்கே உள்நாட்டில் இளைஞர்களுடைய படைபலம், அந்த இளைஞர்களின் ரகசியங்கள் பாதுகாக்காத காரணத்தினால் பெண்களுக்கு அபிஷேகம் செய்வதில் சிவ வழிபாடு குறைந்து போகிறது. அதனால் பிள்ளை வளம் குறைகின்ற காரணத்தினால், சிவநெறிகள் குறைகின்ற காரணத்தினால் ஏனைய உயிரினங்கள் பாதுகாக்கப்படாமல் இந்த காந்த ஓட்ட விதியின்படி ஆகாய நெறி கொள்கைகளில் அங்கே தில்லை அம்பலத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஆனந்த நடராஜரின் ரகசியங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இல்லற வாழ்வியலில் நடைபெறாத காரணத்தினால் ஒரு உடல் ஊனமிக்க மலட்டு வாழ்க்கையை ஒவ்வொரு இளைஞனும் அயல் நாட்டில் கடைபிடிக்கிறான். எம்முடைய பெண்களின் கர்ப்ப கிரகம் காய்ந்து போகிறது. கர்ப்பப்பை காய்ந்து போகின்ற காரணத்தினால் அவளுடைய மாதவிடாய் ரகசியம் பூ பெய்தாமலே
புண்ணியங்கள் இழக்கின்ற காரணத்தினால் நோய்வாய்ப்பட்டு அவர்களெல்லாம் இந்த தமிழ் பாரம்பரியத்தில் இணையாமல் போய்விடுகிறார்கள். ஆக கர்ப்பகிரகங்கள் இணையாமல் போய்விட்டால் காந்த ஓட்ட விதியின்படி காண்போர் விழிகளுக்கு அங்கே ஆசீர்வாதமும் கிடைக்காது, இறைவனும் இயற்கையோடு இணையாது, ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய மின் ஜமிக்கைகள் ஆலயம் செல்வோருக்கு கிடைக்காது. இப்படி ஒவ்வொரு இளைஞனுடைய வாழ்வையும் ஆகாய வாழ்க்கையோடு இணைக்காமல் அயல்நாட்டு வாழ்க்கையோடு இணைத்த காரணத்தினால் பேரின்ப வாழ்க்கையான பிள்ளை பேறு என்பது குன்றிப்போய் இன்று செயற்கை கருவூட்டல் மையங்களில் தஞ்சமாகிவிட்டார்கள் இளைய தலைமுறை. ஆகவே தமிழ் பாரம்பரிய இளம் தலைமுறையே, என்ன வளமில்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல்நாட்டில் என்று உன்னுடைய வேலை வாய்ப்புகளையும் வளங்களையும் நலங்களையும் அயல் மாநிலத்தாருக்கு அண்டை மாநிலத்தாருக்கு தாரை வார்த்துவிட்டு உன்னுடைய இனப்பெருக்க காலத்தை எல்லாம் வீணடித்துவிட்டு அயல்நாட்டு முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்துவிட்டு வேளாண் விஞ்ஞானிகளாக, கணிப்பொறி விஞ்ஞானிகளாக, பொறியியல் வல்லுநர்களாக, சட்ட மேதைகளாக, மருத்துவ வல்லுநர்களாக, பொருளாதார நிபுணர்களாக புண்ணியம் இழந்து அயல் நாடுகளையெல்லாம் உங்களுடைய வெற்றி கொடி பறக்கிறது. ஆனால் அன்னமிட்ட கைக்கும் அன்னமிட்ட கொடிக்கும் காரணமான இந்த இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு உங்களுடைய வளர்ச்சி ஈடுபடவும் இல்லை, எடுபடவும் இல்லை. புண்ணியமிக்க தமிழ் பாரம்பரியம் புரையடி கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து என்னுடைய அழைப்பை ஏற்று அயல்நாட்டில் எங்கு வாழ்ந்தாலும் உங்களுடைய பார்வை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்வியல் மிக்க வரலாறுகளும் சந்ததிகளும் உடனடியாக தமிழ் பாரம்பரியத்தையும் இந்திய பாரம்பரியத்தையும் நோக்கி வர வேண்டும். அயல் மாநில கொள்கைகள் தடுக்கப்பட்டு உள்நாட்டு பொருளாதார மனிதவள மேம்பாடு நிலைநிறுத்தப்பட்டு இயற்கை வள நல மூச்சு காற்று என்பது புனிதமான விஷயம் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவருடைய மூச்சுக்காற்றிலும் உழைப்பு குடியேறி உன்னதமான வாழ்வியல் தலைமுறைகளை காக்க வேண்டும். மூச்சுக்காற்றால் ஒரு உயிரினம் வாழும், ஒரு உயிரினம் நோயிலிருந்து தப்பிக்கும். ஆகவே உலக பேரிடமே, என்னுடைய தமிழினத்திற்கு நீ மூச்சை கட்டி முகத்திரையை போட்டு நோயாளி ஆக்காதே. ஆக முகக்கவசம் தமிழினத்திற்கு தேவையில்லை. இந்த கொடிய நோயான கொரோனா என்பது தமிழினத்தை தாக்காது. பொய்யான ஒரு குற்றச்சாட்டை, பொய்யான ஒரு நோய் தொற்றை என்னுடைய தமிழினத்தின் மீது திணிக்காமல், எந்த ஒரு காரணிகளையும் இங்கே கொண்டு வந்து திணிக்காமல் கட்டாயமாக்காமல் என்னுடைய தமிழினம் உலக பேரறிவு இனம் என்பதை புரிந்து கொண்டு வாழும் பொழுதே சிவநெறியாக வாழும் எங்களுக்கு சிவலோக பதவி அடைந்தால்தான் வாயை கட்டி அங்கே பாடையில் ஏற்றுவார்கள். ஆக இறுதி காலத்தில் சிவலோக பதவி அடைந்து உடலை இந்த மண்ணிற்கு, என்னுடைய தாய் மண்ணிற்கு, தமிழ் மண்ணிற்கு விதைக்கப்படும் பொழுது நாங்கள் வாயை கட்டிக்கொண்டு, கையை கட்டிக்கொண்டு, காலை கட்டிக்கொண்டு அந்த உடலை என்னுடைய இளம் தலைமுறையினர் இளைஞர்கள் சுமந்து கொண்டு செல்வார்கள் பூவரச மரத்தோடு, புண்ணியமான மூங்கிலோடு. அப்படி வீரம் விளைந்த இந்த மண்ணிற்கு வீர மரணமே சாட்சி. நீங்கள் அயல்நாட்டுக்காரர்கள் எங்களுக்கெல்லாம் மதுவை கொடுத்து, மயக்கத்தை கொடுத்து, நாட்டு இன பசுக்களை பீட்டா என்ற அமைப்பின் மூலம் ஏதோ ஆடு நடைகிறது, ஓனாய் ஊளையிடுகிறது என்கின்ற கொக்கரிப்பை எல்லாம் விட்டுவிட்டு எங்களுடைய இனத்தை காக்க மீட்க எங்களுக்கு பேரறிவு இருக்கிறது. எந்த ஒரு மேலாண்மையிலும், நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், வேளாண்மையாக இருக்கட்டும், கால்நடை துறையாக இருக்கட்டும், மீன்வளத்துறையாக இருக்கட்டும், மனிதவளத்துறையாக இருக்கட்டும், பொருளாதாரத்துறையாக இருக்கட்டும், சுற்றுலாத்துறையாக இருக்கட்டும், உலகத்திற்கே உணவு படைக்கக்கூடிய ஆற்றல் எங்களிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உலக பேரினமான தமிழினத்தை ஊனமாக்காமல் நீங்கள் ஒதுங்கி நிற்க வேண்டுகின்றேன். இயற்கையோடு இயற்கை இந்தியா மலர்வதற்கு எம்முடைய இளைய தலைமுறையை எழுந்து வா. நன்றியோடு உங்கள் இயற்கை சின்னையா நடேசன். மூச்சுக்காற்றே முத்தமிழையும் காத்து நோய் நொடி இல்லாமல் அனைவரையும் வாழ வைக்கும் ஆனந்த நடராஜரின் ஆகாய கொள்கையோடு உங்களை இணைக்கின்றேன். சிவகாம சுந்தரியின் உடனுரை சிறப்புகளோடு உங்களை எல்லாம் பிழைக்க அழைக்கிறேன். தலைமுறைகளை கடந்து எமது வாழ்வுரிமை மீட்கப்படட்டும். நன்றி, நன்றி, நன்றி.